உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். புதுக்கோட்டையில் பாஜக அதிமுக பிரமுகர்கள் வீட்டில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். அமலாக்கத்துறையின் இந்த சோதனையின் முகாந்திரம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் முருகானந்தம், இவருடைய சகோதரர் பயிர்கள், இவருடைய இளைய சகோதரர் ரவிச்சந்திரன். இவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் தெருவிளக்குகள் போடப்பட்ட சோலார் தெருவிளக்குகள் போடும் ஒப்பந்த பணியிலும் மற்றும் பல்வேறு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை ஒப்பந்த பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இவர் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு சொந்தமாக நெருக்கமானவர்கள் என்றும் கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இவர்கள் வீட்டில் வந்து சோதனை செய்து பல்வேறு முக்கிய ஆவணங்கள், ரொக்கங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த வழக்கானது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்று விசாரணை செய்வதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடமிருந்து அமலாக்கத்துறை பல்வேறு விவரங்களை கேட்டறிந்த நிலையில் தற்போது இன்று வந்து 20க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 4 இடங்களில் வந்து சோதனையானது செய்து வருகின்றனர். புதுக்கோட்டையில் உள்ள பாஜக, அதாவது இதுல வந்து முருகானந்தம் வந்து பாஜக மாவட்ட பொருளாளராக உள்ளார். இது பயணிகள் அதிமுக இளைஞரணி செயலாளராக உள்ளார். இவருடைய இளைய சகோதரர் ரவிச்சந்திரன் வந்து தற்போது யூனியன் கரம்பக்குடி ஒன்றிய அலுவலகத்தில் துணை டெப்டி பிடிஓவாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தான் புதுக்கோட்டையில் முருகானந்தத்தின் வீடு, வெட்டஞ்சோடியில் உள்ள முருகானந்தம், பயணிவேல் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய வீடுகளில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர மற்றொரு இடங்கள், அதாவது அதிமுக மாவட்ட அலுவலகத்திற்கு எதிரே உள்ள பெட்ரோல் பேங்க், அந்த பெட்ரோல் பேங்க் உரிமையாளர் பெயரும் பயணிகள், அவருடைய வீட்டிலும் வந்து தற்போது வெட்டத்துறையில் வந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. 4 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுல வந்து பாதுகாப்பு பணியில் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா அல்லது இந்த புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் இதுல வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து தகவல் வெளியிடும். நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.